நேற்று நடத்தி கொடுக்க வந்துள்ள நமது கொடுமுடி மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ப நடராசன் அவர்களை மற்றும் கொல்லங்கோயில் பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும் நமது பேரூராட்சியினுடைய தலைவர் பு சந்திரசேகர் அவர்களை இந்த விழா கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ப நடராஜன் அவர்கள் தலைமையேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கூட்டத்துக்கு வருவது இருந்துள்ள நமது திரு கதிர்வேல் மாமா பொதுப்பொறுப்பாளர் அவர்களையும் அவைத்தலைவர் வி ஆர் குமாரசாமி அவர்களையும் அஞ்சூர் ஊராட்சி முன்னாள் மன்ற தலைவர் பிரகாஷ் அவர்களையும் ஒன்றிய அவைத்தலைவர் தட்டாம்பாளையம் துறை அவர்களையும் மற்றும் சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்களையும் மற்றும் மாவட்ட அண்ணன் பா அன்பழகன் அவர்களையும் வருகிறோம் என வரவேற்கிறோம். நமது ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் சார்ந்து வருகிறார். நமது பேரூராட்சி துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமை கழக பேச்சாளர்களுக்கு சாலை வழங்குகிறார். தலைவர் பு சந்திரசேகர் அவர்கள் தலைமை கழக பேச்சாளருக்கு சாலை அணிவிக்கிறார். சந்திரசேகர் அவர்கள் சாலை அணிவிக்கிறார். சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு இங்கு வந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சவுந்தரராஜன் உட்பட அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். வகையிலே நம்முடைய கொடுமுடி மேற்கொண்டிக்கு பொறுத்த வரையிலே நாம் நம்முடைய இயக்கத்தை எந்த விதமான பிரச்சனைக்கும் இடமில்லாமல் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் மிக அதிகமான தளபதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உங்களிடத்தில் விளக்கமாக பேசுவதற்கு பேச்சாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய பெரிதாக உழைக்க வேண்டும் என்கிற உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளராகவும் தற்போது பொதுக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற கதிர்வேல் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த 5ஆம் ஆண்டு அடியங்களை இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு 4 ஆண்டு சாதனை விளக்குவதற்காக இன்று தமிழகம் முழுவதும் எல்லா ஒன்றியத்திலும் திருமணி பிரச்சாரங்களை நடத்த சொல்லி தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அந்த விதத்திலே இன்று கொல்லங்கோவில் பேரூராட்சி சார்பாக விவசாய வளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நடராஜன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் நடராஜன் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர் அவர்களே, தலைவராகிய சந்திரசேகர் அவர்களே, சிவகிரியினுடைய பேரூராட்சி தலைவர் திருமதி பிரதிபா கோபிநாத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 4 ஆண்டுகளை பொறுத்தவரையில் நம்முடைய தளபதி அவர்கள் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவராக பகுத்தாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, நெசவாளராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த மக்களுக்கு அவருடைய முழு ஆதரவையும் முழு செயலாளர்களையும் தெரிவித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாதி மத பேரமின்றி தாய் சமயம் சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு நோக்கிலே மக்களுக்கும் பொதுவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழக முதல்வர்களும் அவர் முழுமையாக வழிபட்டு கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கும் நாம் என்றும் துணையோடு இருந்து வருகின்ற காலகட்டங்களில் மீண்டும் 2026ஆம் ஆண்டு எப்படி பாராளுமன்றத்திலே நாம் எல்லோரும் வாக்குகள் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற செய்தோமோ அதேபோல் நாம் நம்முடைய தொகுதியில் 63,000 ஓட்டு வாக்குகள் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அதேபோல் வருகின்ற காலத்தில் 70,000 ஓட்டுகளையாவது நாம் வெற்றி தருவோம் என்கின்ற உறுதியை உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்புள்ளதற்கு நன்றி கூறி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம்.
கோவையில் இருந்து தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராக வந்திருக்கிற திரு சவுந்தரராஜன் அவர்கள் தற்போது உங்களிடத்தில் உரையாற்றுவார். உரையாற்றுவார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடு போற்றுகிற 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்கிற நிகழ்ச்சியினுடைய நம்முடைய ஈரோடு தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுமுடி மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அருமையான திருமுனை பிரச்சார கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற நான் கோவையிலே இருந்து ராணிப்பேட்டையிலிருந்து கோவை வந்து கோவையிலிருந்து ஈரோடு வருகிற போது என்னை அழைத்து வாஞ்சையோடு வருகை தந்த என்னை வரவேற்று சிறப்பு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற கொடுமுடி மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் பாசமிகு அண்ணன் நடராசன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் கதிர்வேல் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அன்பிற்குரிய அண்ணன் பா அன்பழகன் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய பேரூர் அவைத்தலைவர் அன்பிற்குரிய சண்முகம் VR குமாரசாமி, ஒன்றிய அவைத்தலைவர் வணக்கங்க. அன்பிற்குரிய SFT பா சச்சிதானந்தம் அவர்களே, மாநில நெசவாளர்களுடைய செயலாளர், அதே போல இந்த நிகழ்ச்சியில கடந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, மாவட்ட பிரதிநிதிகளே, மகளிர் அணியை சார்ந்திருப்பவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த உணர்வாளர்களே, BLU சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, BLCயை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதன் தலைவர், நம்முடைய இனமான தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற மகத்தான தலைவர், நமக்கு கிடைத்திருக்கிற மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த தலைவர் 4 ஆண்டுகள் ஆட்சி காலத்தை முடித்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அந்த நிகழ்வை கொண்டாடுகிற வகையில் இன்றைக்கு தமிழ் வெந்தாடி வேந்தர் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த இந்த ஈரோட்டு மண்ணிலே பேசுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு முதலிலே கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இளம் தலைவர் பட்டாளத்தின் ஈட்டி முனைகளாக தீட்டிக் கொண்டிருக்கிற வரலாற்று நாயகராக வலம் வர இருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது, அதனை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எடப்பாடியார் போய் டெல்லியிலே இருக்கக்கூடிய அமித்ஷா இடத்திலே சொல்லி அதிமுகவை அடக வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதை போல நீட் தேர்வு யாருடைய காலத்திலே வந்தது என்று சொன்னால் அதிமுக ஆட்சியில் இருக்கிற காலத்திலே தான் நீட் தேர்வு வந்தது. அதற்கு ஒப்புதல் அளித்தது அதிமுக. நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் ஒப்புதல் அளிக்காமல் இருந்திருந்தால் அந்த நீட் மசோதா தோல்வி அடைந்திருக்கும். ஆனால் அதிமுக அந்த மசோதாவிற்கு அன்றைக்கு அடிமை அதிமுக ஆதரவு தந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்திலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியேனும் பாரதிய ஜனதா காலூன்றி விட வேண்டும் என்பதற்காக ஆட்சி கட்டில் எப்படியாவது யாரையாவது பிடித்து காலை பிடித்தாது வந்துவிட வேண்டும் என்பதற்காக அதிமுகவோடு இன்றைக்கு கள்ளக்கூட்டணி என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருந்தோமே,
இன்றைக்கு மக்களுக்கு தெரிகிற அளவிலே பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி எத்தனைக்கு நாளைக்கு இருக்கும் என்று சொல்லி அண்ணாமலை இன்றைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பொருந்தாத கூட்டணி. இந்த நாட்டில் நீட் தேர்வு என்கிற கொடிய தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம், தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே வருவதற்கு முன்பாக போராடி கொண்டிருக்கிறது. அந்த நீட் தேர்வுக்கு ஆதரவாக இன்றைக்கு அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் இந்தியாவில் இருக்கிற முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பாராட்டுகிறது. நமது தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகைகள் மாத்திரம் பாராட்டவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு பாராட்டுகிறது. எதற்காக என்று சொன்னார், அவர் செய்திருக்கிற நலத்திட்டங்கள் என்ன என்று பட்டியல் போடுகிறேன் பாருங்கள். பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வந்தார், சித்துரவை எம்.ஜி. ராமச்சந்திரன் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற சத்துணவு வழங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சத்தான உணவோடு வாரம் 5 முட்டைகளையும் அவர்கள் முட்டை உண்ணவில்லை என்பதற்காக வாழைப்பழத்தையும் கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஆட்சி நடத்தினார். அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் இன்னும் சொல்லுகிறேன், பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலையிலே உணவு உண்டார்களா இல்லையா என்று தெரியாது. காலையில வீட்டுல இருந்து கிளம்பிடுவாங்க, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்துக்கு வேக வேகமா புறப்பட வச்சு அனுப்பிட்டுருவாங்க. இவங்களும் வேலைக்கு போகணும், காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டுருவாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, பசி மயக்கத்துல போய் பள்ளியில போய் படிக்கவே முடியாது, ஸ்கூல்ல போய் அப்படின்னு இருந்த சூழ்நிலையை மனசுல கொண்டுதான் ஒரு தாய் உள்ளத்தோடு தந்தை உள்ளத்தோடு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய செல்ல பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கிற இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சிலே உதித்த அருமையான திட்டம் தான் காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டம் என்பதை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலே படித்த அரசு பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக அவர்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்டத்திலே தெரிவித்தார். அதுபோல ஒரு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு தொடர்ச்சியாக கல்லூரியிலே சேர வேண்டும் என்று சொன்னால் அவங்க குடும்பத்துல நிச்சயமா சேர்த்த முடியாத சூழ்நிலையா இருக்கும். வேற வழியே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. யாரும் எந்த யோசனையும் வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் இருக்கிறேன், உங்களுக்கு தந்தையை போல தாயை போல முன்னின்று இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறேன் என்று சொல்லி 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலே படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படித்திருக்கிற ஒருபடி மேலே போய் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய் வழங்குகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக அரசு என்பதை நினைவுபடுத்துகிறேன். அதையும் தாண்டி இன்னொருபடி மேலே போய் ஆண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியிலே படித்து அவர்கள் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படித்து தொடர்ச்சியாக கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கும் 1000 ரூபாய் வருடம் வருடம் வழங்குகிற ஆட்சிதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவருடைய ஆட்சி. இப்படி பிள்ளைகளுக்கு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்லூரிக்கு செல்லுகிற போது 1000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கலைஞருடைய உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். எந்த கட்சி யாருன்னு பார்க்கிறது கிடையாது. முறையா விண்ணப்பம் செய்தால் அவர்கள் உரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற திட்டத்தை, அருமையான திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 1,74,00,000 பேர் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வருகிற ஜூன் மாதம் ஒரு சிறப்பு மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுடைய உத்தரவின் பேரில் கழக அரசின் சாதனை விளக்கு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன்
முன்னாடி போறீங்களா? பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்புக்குரிய சந்திரசேகர் அவர்களே, சிறப்பாக உங்களிடத்திலே உரையாற்றி விடைபெறுகிற அன்புக்குரிய தலைமை கழக பேச்சாளர் சவுந்தரராஜன் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.